கல்வித்துறையிலும் முறைகேடு, மாணவர்களிடம் 10 ரூபாய் பறித்து மோசடி, சகல துறைகளிலும் தோற்றுப்போன திமுக அரசு மாணவர் நலனை மேம்படுத்துவதிலும் தோற்று போய்விட்டது. அதிலும் குமரி மாவட்ட பள்ளிக்கூடங்களில் மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்தையே போலியாக பயன்படுத்தி மாணவர்களிடம் 10 ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கும் சம்பவத்தை கண்டிக்கிறேன். குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் பெயரில் ஒரு கடிதம் சென்றுள்ளது. அந்த கடிதத்தில் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களே மரம் வளர்ப்போம் என்னும் விழிப்புணர்வு குறும்படம் வெளியிட மாவட்ட ஆட்சியரின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதை திரையிட வரும்போது உங்கள் பள்ளியில் பயிலும் ஒவ்வொரு மாணவரிடமிருந்தும் தலா 10 ரூபாய் வசூலித்து குறும்படம் திரையிடுபவரிடம் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த கடித போக்குவரத்தில் மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்து, செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலுவலக முத்திரை ஆகியவையும் போலியாக போடப்பட்டு இருந்தது. ஆட்சியர் பெயரை பயன்படுத்தியே மோசடி செய்யும் அளவுக்கு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதற்கு இந்த சம்பவமே சாட்சி. கடந்த நவம்பர் மாதம் முதலே ஒவ்வொரு பள்ளிக்கும் இந்த கடிதம் சென்றதோடு அதையே மூலதனமாக்கி ஒரு மாணவருக்கு 10 ரூபாய் வீதம் வசூல் வேட்டையும் நடந்துள்ளது. நவம்பரில் இருந்தே இந்த குற்றம் நிகழ்ந்து வரும் நிலையில் கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் செய்வது போல் இப்போதுதான் மாவட்ட நிர்வாகத்திற்கும் செய்தித்துறைக்கும் இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது. இது அரசு துறைகள் திமுக ஆட்சியில் எந்த அளவிற்கு மெத்தனமாக செயல்படுகின்றன என்பதன் அளவுகோலையும் காட்டுகிறது. போலியாக ஆட்சியரின் கையெழுத்திட்டு பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் இந்திய அரசு பணிக்கு மட்டும் என்னும் வாசகமும் இடம்பெற்றிருந்தன. திமுக ஆட்சியில் குற்ற சம்பவங்களை செய்ய டிப்ளமோ கோர்ஸ் பாடப்பிரிவு மட்டும்தான் இன்னும் தொடங்கவில்லை. அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது. நவம்பர் மாதம் முதலே பள்ளிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த வசூல் வேட்டையில் இதுவரை குற்றவாளிகள் சிக்காத மர்மம் என்ன? மாணவர்களே மரம் வளர்ப்போம் என்ற குறும்படத்தின் பின்னால் மாணவர்களை குறிவைத்து கிரைம் வளர்த்த அந்த சார் யார்? தன்னுடைய கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி இந்த குற்ற சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டிருப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் முதன்மை செயலாளருக்கு தெரியப்படுத்தினாரா? தலைமை செயலகத்திற்கு இது குறித்து விளக்கினாரா? இனி குமரி மாவட்டத்தில் அரசு தொடர்பான கடித போக்குவரத்து நடக்கும் போது எது போலியானது, எது உண்மையானது, இந்த கடிதம் உண்மையிலேயே ஆட்சியரிடம் இருந்து வந்ததுதானா என மக்களும் அதிகாரிகளும் குழம்புவார்களே, அதற்கு என்ன தீர்வு? செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலுவலக முத்திரை போலியாக பயன்படுத்தப்பட்டு இருப்பது குறித்து செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சம்பந்தப்பட்ட துறையின் செயலாளருக்கோ செய்தித்துறை அமைச்சருக்கோ தெரியப்படுத்தினாரா? திமுக ஆட்சியில் யாரும் யாருடைய கையெழுத்தையும் போட்டு அரசு முத்திரையையும் பயன்படுத்தும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது. ஏற்கனவே திமுக ஆட்சியில் 10 ரூபாய் முறைகேடு மிகவும் பிரபலம். பாட்டிலுக்கு 10 என்னும் முறைகேடு இப்போது பள்ளிக்கூடங்கள் வரை வந்துவிட்டது. இந்த மோசடியில் ஈடுபட்டவரை காவல்துறை இதுவரை கைது செய்யாத மர்மம் என்ன? இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்யவும் வலியுறுத்துகிறேன். அதுவரை மாணவர் நலன் கருதி என் குரல் ஓங்கி ஒலிக்கும். என்றும் மக்கள் பணியில். என் தளவாய் சுந்தரம், எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், குமரி கிழக்கு மாவட்ட கழக